அனைவருக்கும் வணக்கம். நான் புதியநாயகம் பேசுகிறேன். நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வரபூஜிதை சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த வீடியோ மூலமாக எங்களை பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு அன்போட பிரார்த்தனை செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதியநாயகம் பேசுகிறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மூல நட்சத்திர பெண்களுக்கு ஏன் திருமண தடை ஏற்படுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த மூல நட்சத்திரனாலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. ஒருவேளை மூல நட்சத்திரத்துடைய அந்த பெண்ணை நாம் திருமணம் செஞ்சோம் அப்படின்னா அவங்க மாமனார் இருக்க மாட்டார், இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா நட்சத்திரமே சிறப்பானவை தான். ஒரு குழந்தை பிறக்கிறப்போ ஜாதகம் எழுத வருவாங்க. எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரமா சார், என்ன சார் மூல நட்சத்திரம்னு எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படிம்பாங்க. மூல நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம் தான், அது ஒன்றும் தவறான நட்சத்திரம் இல்லை. சரி, நல்ல நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துடைய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தா கேது. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் கேது திசை வரும், அடுத்து என்ன வரும், சுக்கிர திசை வரும். அதனால மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல சுக்கிர திசை தொடங்கி விடும். அதனால நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயம் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை ஏன் மக்கள் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அடிப்படையை நம்ம பார்க்கணும். இந்த மூல நட்சத்திரத்துக்குடைய ராசி என்னன்னு பார்த்தா தனுசு. இந்த தனுசு ராசி தான் மூல நட்சத்திரத்துடைய அமைப்பு பெற்றது. இந்த மூல நட்சத்திரத்துக்குடைய கிரகம் கேது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கேது ஞானம், அறிவு, திறமை, வைராக்கிய சிந்தனை கொடுக்கக்கூடியவர். ரொம்ப அறிவாளியாகவும் மிகுந்த திறமைசாலியாகவும் இருப்பாங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு தன் வயதுக்கு மீறிய அதிக அறிவு, ஞானம், வேகம் இதெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்டவங்க இப்போ திருமணம் முடிஞ்சு நம்ம போறப்போ அவங்க கணவருக்கோ மாமனாருக்கோ நிறைய ஆலோசனைகள், நிறைய ஐடியாஸ் அவங்க கொடுப்பாங்க. அப்போ அதை அவங்க மாமனார் ஏத்துக்கிட மாட்டாங்க. இன்னைக்கு பிள்ளை சொல்றதை நான் கேட்கவா, இவ சொன்னதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் வரும். அது கணவனாக இருந்தாலும் மாமனாராக இருந்தாலும் வரும். அந்த காலத்துல அது வரும். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல கூட்டு குடும்பம் தான். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, மகன், மருமகன், பேரப்பிள்ளை இப்படி எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. அதனால அது மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பயந்தோம் நம்ம. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே தன்னுடைய தாய் தந்தையரோடு இருக்கிறது இல்லை. தனித்தனியாக தான், தனித்தனி குடும்பமாக தான் இருக்கும், தனி குடுத்தனமாக தான் எல்லாமே இருக்கிறோம். அப்படிங்கல மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றது இங்கே பலன் தராது. அதே போல மூல நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த மூல நட்சத்திரம், அதாவது தனுசு மூல நட்சத்திரத்துல தான் ஆஞ்சநேயர் பிறந்தார். ஆஞ்சநேயருடைய பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயருடைய பிறவி நாள் மூலம். நட்சத்திரத்துக்கே உடைய சிறப்பு பெற்றது மூலம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேயர். அதனால அவங்களுக்கு ஆன்ம சக்தி, பலம், வேகமாக எடுக்கக்கூடிய முடிவு வேகமா இருக்கும். இப்படி இந்த மூல நட்சத்திரத்துல திருமண தடை வருது சார் அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. ஏன் அப்படி திருமண தடை வருதுன்னா, மக்கள்கிட்ட மூல நட்சத்திரனாலே ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு வழக்கு. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாம வச்சிருந்தாங்க. வெளியே போறதோ எங்கேயும் யார்ட்டையும் பேசுறதோ கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இயற்கையாகவே வேகம், அறிவு, திறமை ரொம்ப இருக்கும். அதனால அந்த காலத்துல மூல நட்சத்திரம்னா இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு பயந்தாங்க. இப்போ இந்த காலத்துக்கு என்ன கேட்டா மூல நட்சத்திரம் தான் பெஸ்ட். அவங்க தான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும். இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்க சமுதாய சூழ்நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா பெண் மூல நட்சத்திரத்துல பிறந்தாதான் தைரியம், ஒரு வேகம், ஒரு ஆண் ஏதாவது நம்மளை தாக்க வந்தா கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி மூல நட்சத்திரமாக இருந்து திருமண தடை வந்துகிட்டே இருக்கு, நிறைய பார்த்துட்டே இருக்கோம் ஜாதகம், ஆனா அமைய மாட்டேக்கு அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா மூல நட்சத்திரத்துக்குடையவர் இந்த ஆஞ்சநேயர்.
மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதே போல மூல நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி, விநாயகர். விநாயகர் வழிபாடு செஞ்சாலும் சரி, அல்லது மூல நட்சத்திரத்துக்கு உடைய பிறந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கனாலும் திருமண தடை நீங்கும். இப்போ ஆஞ்சநேயரும் விநாயகரும் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய தெய்வங்கள்லாம். ஆனால் திருமண தடையை நீக்கக்கூடியவர். விநாயகர் வந்து ஒரு பிரம்மச்சரிய, ஆனால் காரிய தடைகளை நீக்கக்கூடியவர். அதே போல ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சரிய, ஆனால் ஆன்ம பலத்தை தரக்கூடியவர். அதனால மூல நட்சத்திரத்தில் அவர் பிறந்ததுனால மூல நட்சத்திரத்துக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து இது போல எனக்கு மன வாழ்க்கை சிறப்பு அமையணும் அப்படின்னு சொல்லி வெற்றிலை மாலை அணிவிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறோம். இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க வந்து உங்க வீட்டிலே யாராவது இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி நினைச்சிட்டு அவங்களும் முக்கியமான நட்சத்திரம் தான், அவங்களுக்கு ரொம்ப அறிவு திறமை இருக்கு, இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.